வணக்கம் நண்பா நண்பிகள். நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறீங்களா? இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் அண்ட் பெரியவர்களே தமிழர்களே. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நான் என்ன சொல்ல போனா, லைஃப் வந்து ஒரு ரியலைசேஷன் கொடுக்கும். எப்படி இருக்கும்னா வேற லெவல் இருக்கும். அது எந்த வயசுல வரும், எப்படி வரும்னு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுல ஒரு ரியலைசேஷன் வரும். 25லேருந்து 27க்குள்ள வரும். ஆனால் அந்த 25லேருந்து 27க்குள்ள ஒரு ரியலைசேஷன் எப்படி இருக்குன்னா, லைஃபோட பட்டுன்னு ரெடி ஒன்று படாருன்னு இருக்கும். ட்ரீம்லேருந்து வெளியே வருவோம். 20 வயசுல கொடுக்குற ரியலைசேஷன் வேற. ஆனால் 25, 27க்குள்ள அந்த கொடுக்குற ரியலைசேஷன் வந்து எப்படி இருக்கும்னா, மொத்தமாக ட்ரீம்லேருந்து வெளியே வந்துட்டு ஓகே இதாண்டா லைஃப்னு வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் போகாமல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக மூவ் ஆன் பண்ணிங்கன்னா தப்பிச்சிக்கினீங்க. இல்லைன்னா மொக்கையாக அநியாயத்துக்கு மாட்டிங்க. எல்லா பக்கமும் அடி செமையாக விடும், வேறு லெவலில் விடும். அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 வருஷம் ஆகும். ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அப்படியே 15 வருஷத்துக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இதோட என்னோட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே ஒரு சிம்பிளான முடிச்சுன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. லைஃப் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி நாம் லைஃப்பை தெரிஞ்சுக்கின்னு எதாக இருந்தாலும் சேஃபாக மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயத்த ஆழமாக திங்க் பண்ணுங்கள். லைஃப் வந்து நம்மளுக்கு ஒரு அறை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் ஃபஸ்ட்டு ஒரு ரியலைசேஷனுக்கு வந்திருப்போம் பாருங்கள் 20 வயசில். அதை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிறவங்க டக்குன்னு மூவ் ஆனவங்க. ஆனால் லைஃப்பு மட்டும் நம்மளுக்கு ஒரு அறை குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலு இறங்கி செஞ்சு வச்சிரும். கூட இருக்கிறவங்க அதுக்கு மேலே செஞ்சிருவாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ட்ரீம்லேருந்து வெளியே வந்துடுங்க. லைஃப் வேறு, ட்ரீமு வேறு. ரியலைசேஷன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற வாழ்க்கை அக்செப்ட் பண்ணிங்க. இருக்கிறதுல வச்சு பொழைங்க. ஓவராக டிமாண்டோ இல்லை ஓவராக கடன் வாங்கி இல்லை நான் ஷோக்கி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100% ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு தான் நான் சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய ரியலைசேஷன் பட்டிருக்கேன். அதில் தகுந்தது நான் எல்லாத்தையுமே சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு மண்டிலையும் மனசுலையும் எடுத்துக்கின்னு எதாக இருந்தாலும் உங்களோட பெரிய ட்ரீமாக இருந்தால் லைட் ஒரு ஸ்டெப்பாக இருங்க. ஒரே வாட்டி அம்பானி மாதிரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா கூட அம்ஜிக்கிற பிரிட்ஜ் தான், ரோடு தான், தெருக்கோடி தான், அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.